ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்டிங் டே விலாகோட பார்ட் 2 வீடியோ. கோயிலுக்கு போயிட்டு வந்து ரிட்டன் சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். பட் போயிட்டு வரவே 2 o'clock ஆகிடுச்சு. சரின்னு ஹோட்டல் போயிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஹோட்டல்லே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே கேக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க. கேக் இல்லாமல் வெட்டிங் டேலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கேக் போய் வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா நிறைய கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் இது மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. 2 days-ஆக 2 பேரும் போய் ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டாலும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறோன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. பாட்டெல்லாம் கூட அவங்களே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டு, டோனு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, இவ்வளோ இதாக ட்ரை பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் அவங்க கொடுத்த கிஃப்டெல்லாம் நாங்கள் பிரித்து பார்த்தோம். லவ் யூ மாம், லவ் யூ டேடுன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க எங்களை. என்னதான் பசங்க நார்மலாக நம்ம சொல்கிற பேச்சுக்கு அப்பப்போ கேட்காம இருந்தாலும் இந்த மாதிரி வெட்டிங் டே அது இதுன்னு வரும்போதெல்லாம் ரொம்ப பாசம் அது மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னவ வந்து லவ் யூ மாம், லவ் யூ டேடுன்னு சொல்லி எழுதி வச்சு கொடுத்தா. பொம்மைலாம் வரைஞ்சிருந்தா. பெரியவ வந்து புல்லப் கார்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருந்தா. ஹாப்பி வெட்டிங் டே டேடு, ஹாப்பி வெட்டிங் டே மாம்னு சொல்லி எழுதி ஐ எம் பிளெஸ்டு டு ஹாவ் யூ மாம், ஐ எம் பிளெஸ்டு டு ஹாவ் யூ டேடுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தா. நல்லா இருந்துச்சு அவள் யோசிச்சிருந்தது. கிஃப்ட்டு பேக்கிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. எப்படி எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஷீட்ஸ்லாம் நாங்கள் மேலே வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே தெரியல எப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இது மாதிரிலாம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது எங்களுக்கே கொஞ்சம். பசங்களை ஈவினிங் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு வச்சு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக இருங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.